இப்படி அழகான இமானை மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்து பொருட்கள் பார்க்கலாம். உண்மையிலே அருமையான ஒளிபரிமா ரொம்ப சிறப்பா இருக்கு. மனசுக்கு நிறைவா ரொம்ப சந்தோஷம். நன்றி. குற்றவாளி கொண்டு அடிக்கிறேன் விசாரிக்கிறது இல்ல. விசாரணையிலே பலவிதமான விசாரணை உண்டு. நீங்க அதுல குற்றவாளினா குற்றம் உள்ள இருந்துச்சுன்னா குறுகுறுன்னு சொல்லுவாங்க. குறுகுறுன்னு இருக்கா? எனக்கு எங்க குறுகுறுன்னு இருக்குது? இல்ல நீங்க விசாரணை பண்ணணும்ன்றீங்களே, உங்களுக்கு ஏன் புத்தி அப்படி போகுது? புத்தியா? இல்ல விசாரணை சொன்னாலே பொதுவாவே எல்லாருக்கும் விசாரணை அப்படினாலே அதுதான் ஞாபகம் வருது. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு யார் முகவரி தெரியாத ஒருத்தவங்க யாரோ வந்திருக்காங்க. சரி, அவங்க வந்து முகவரி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? சரி, என்ன விசாரிப்பாங்க? எப்ப எங்க இருந்து வரீங்க, என்ன உதவி வேணும்? அது விசாரணைக்கு பேர் என்ன? அது ஒரு வகையான விசாரணை தானே. அப்ப அது மாதிரி விசாரிக்கணும் தெரிஞ்ச எத்தனையோ வகையான விசாரணை இருக்கு. பல வகை உண்டு. அந்த வகையில என்னுடைய விசாரணை ஒரு வகையான விசாரணை. அதுக்காக நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்க மான்குட்டி பிடிக்க வந்திருக்கீங்க. சரி, மான்குட்டியை பிடிக்கிறதுல தான் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. மாத்துறீங்களா? ஹலோ, பேசலாமா? நீங்க மான்குட்டி பிடிக்க வர்றதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரி, பார்க்கிறதுக்கு நல்ல ராஜ அலங்காரமா, பார்க்கிறதுக்கு கண்ணுக்கு அழகா குளிர்ச்சியா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நன்றிமா. அழகா இருக்கீங்க. ஒரு பொய் சொன்னதுக்கு ஆசை அவ்வளவு இது பண்ணாதீங்க. சரியா? இல்ல கதைக்காக சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற போது ஒரு வரும்போது அதை சொல்லிதான் ஆகணும். வேற வழி வாயை திறந்து அத்தனை பொய். யார் நானா? ஆமா. இல்லங்க, பொம்பளை பிள்ளைங்க சொல்றது எதையுமே நம்ப கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. பார்க்கிறதுக்கு உண்மையாவே ராஜ அலங்காரமா இருக்கீங்க. சரி, ஆனா நீங்க பேசுறது பூராவே பித்தலாட்டம் பேசுறீங்க. நான் பேசுறது பித்தலாட்டம் மாதிரி இருக்கு. ஏன் சொல்லுங்க? என்ன காரணம்? இல்லாத ஒரு பொருளை இருக்கு என்பது போல நம்ப வச்சு. ஓஹோ, ஏனா இங்க பாருங்க, உங்கள மாதிரி நான் வெட்டியா இல்ல. எது? உங்கள மாதிரி நான் வெட்டியா வந்து உங்ககிட்ட இருந்து பேசிட்டு இருக்கேன். ஏங்க ஆமா, அப்புறம் அப்படிதான் வந்திருக்கீங்க. ஏ, நான் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த மான் பிடிக்கிறதுக்கு. இருங்க, உங்களுக்கு உண்மையாவே மான் பிடிக்க வைத்து இருந்துச்சுன்னா ஓஹோ நீங்க பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும். அந்த மான்குட்டி ஓடுற ஓட்டத்துக்குலாம் உங்களால பிடிக்க முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. ஓ அப்படியா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் வருது. நீங்க பிடிக்கணும்னு நினைச்சிருந்தா சரி, மான்குட்டியை பார்த்த மாத்திரத்திலே பிடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன காரணம்? எந்த ஒரு பொருளையுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு சுதந்திரம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவுதான் சிறந்த நட்பு உறவாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ரொம்ப நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சுதந்திரத்திலே தலையிட்டோமானால் எவ்வளவு பெரிய நட்பு உறவா இருந்தாலும் உடைஞ்சிடும், உடைந்து போய்விடும். அதான் உண்மை. அது உண்மைதான். மான்குட்டிய சுதந்திரமா விட்டுறணும். சரி, அது உங்களுக்கான மான்குட்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை தேடி வந்திருக்கும். ஆனா அந்த மான்குட்டி அப்படியே பறந்து போயிருந்துச்சுன்னா அது உங்களுக்கான மான்குட்டி இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மான்குட்டியை தேடி எந்த பிரயோஜனமே கிடையாது. அப்படி நீங்க சொல்றீங்க. அதனால அதை மறந்துட்டு உள்ளத வச்சு நல்லது பண்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பார்த்துட்டு போறது
அப்படியா? ஓடி போயிருவேன். நீங்க எப்படி சொல்றீங்க உங்களுக்கான மான்குட்டி இல்ல, உங்களுக்கான இருந்தா உங்களை தேடி வரும் அப்படின்றீங்களே? இது என்ன விஷயம் அப்படின்னா இது கொஞ்சம் சேட்டை பிடிச்சது. இல்ல இல்ல நான் கேக்குறேன், இப்ப வீட்ல ஒரு கிளி வளர்க்குறோம். சரி. கிளிய ரொம்ப பிள்ளை மாதிரி அழகா அது இப்ப நிறைய ஜீவன்கள் வளர்க்குறாங்கல்ல, செல்ல பிராணி வளர்ப்புன்னு சொல்லி வளர்க்க சொல்லுவோம். ஆமா. அந்த கிளியை உண்மையாவே நம்ம பாசமா வளர்த்துருந்தோம்னா அந்த கிளியை நம்ம எவ்வளவுதான் பறக்க விட்டாலும் சரி அந்த கிளி எங்க இருந்தாலும் எங்க தேடி வரும், நம்மள தேடி வந்துடும். ஏன்னா அது நமக்கானது, நம்ம வளர்த்தது, நம்ம மேல அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. சரி. நம்மளுக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதனால எங்க இருந்தாலும் நம்ம தேடி வந்துரும். ஆனா அந்த கிளி நம்மள்ட்ட வரலைன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுக்கு நம்மள்ட்ட இருக்க பிடிக்கல, இருக்க பிடிக்கணும். அதுக்கு உங்களையே பிடிக்கலன்னு அர்த்தம். என்னையே பிடிக்கல நீங்க சொல்லாதீங்க. எமக்கு தெரியும் அந்த மான்குட்டி மேல விருப்பப்படுதா இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னா அது சின்ன பருவத்துல இருந்ததுமா, சின்ன குட்டியா இருக்கும் பொழுது விட்டு எங்க பாதுகாப்பா இருக்குமோ அங்க நான் விட்டுட்டு போயிருந்தேன். இப்ப நல்ல பருவத்துல நிக்குது. இந்த பருவத்துல கூட இந்த மான்குட்டியை பிடிச்சு போன அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. பிடிவாத குணம்னு ஒரு குணம் இருக்கு. உண்டு. புத்திசாலித்தனம்னு ஒரு குணம் இருக்கு. உண்டு. புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க எக்காரணத்தை முன்னிட்டு எந்த ஒரு மனநிலையில இருந்து வெளியில வந்துருவாங்க. சரி. ஆனா பிடிவாதமா இருக்கிறவங்க எக்காரணத்தை முன்னிட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. கிடையாது. அப்படிதானே? வாதத்துக்கு மருந்து பிடிவாதத்துக்கு மருந்து சொல்லிருக்காங்கல்ல. கிடையாதுல்ல. நீங்க மான்குட்டி 5 வயசுல பாத்தீங்க. ஆமா. இப்போ அதுக்கு 13 வயசு. 13 வயது. கிட்டத்தட்ட 10 வருஷமா அதை பார்க்கல. உண்மைதான். ஆமா. மான்குட்டி உங்களை பார்த்த உடனே என்ன நினைக்கும் தெரியுமா? என்ன நினைக்கும்? இப்ப எதுக்கு இங்க வந்தா நம்மள தேடி? எது? அப்படின்னு அது நினைக்கும். இல்ல அது மான்குட்டி நினைச்ச மாதிரி தெரியலையே. இல்ல அது அப்படி நினைச்சிருக்கும். அதனால தான் உங்கள்ட்ட கையில சிக்காம அது ஓடி இருக்கு. ஓ அப்படி நீங்க சொல்றீங்க. அப்படி அது கிடையாதுமா. அந்த மான்குட்டி ஒரு நாள் கழிச்சுக்கு வந்திருக்கானே, நமக்கு ஒரு ஆசையா தான் இருக்குது. ஆனா வந்தோட அவங்க கிட்ட போக கூடாது இல்லையா? கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டும் அப்படிங்கறதுக்காக அது முன்னாடி ஓட, நான் பின்னோக்கி ஓட, இப்படியே வர வழியை பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்தோட தான் இருக்குது. ஆமா. ஆனா நான் பாத்துன்னு வச்சுக்கல, அதுவும் பாத்துக்கிட்டு தான் இருக்குது. சின்ன கஞ்சாவோட காட்டினாலே போதும், அதுவும் தலையை செஞ்சா இருக்கு. நீங்க ஒண்ணு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணணும், அனுமதி மட்டும் கொடுத்து வச்சுக்கல, மத்த வழியில நான் பாத்துட்டு போயிருக்கேன். ஓஹோ. ரசிக்கும் சீமானே
நான் கேக்குறேன் உன்னை விட மானுக்குட்டி பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? ஏற்கனவே மானுக்குட்டி பரிசா வாங்கியிருக்கேன். அப்ப பிடிக்கல. பரிசா கையில வாங்கியிருக்கேன். இந்த மானுக்குட்டி தான் பிடிச்சு போனோம் அப்படின்னு வந்திருக்கேன். இதுக்கு முன்பாக ஒரு மானுக்குட்டியை பிடிச்சிருக்கீங்க. ஆமா. அந்த மானுக்குட்டி வீட்டுல இருக்கு. அது வீட்டுல தான் இருக்கு. இப்ப இந்த மானுக்குட்டியை பிடிக்க வந்திருக்கீங்க. இந்த மானுக்குட்டி பிடிச்சு போன நான் கேக்குறேன் சார். இல்ல நான் கேக்குறேன். ஒரு இதே வேலைதான். அந்த மானுக்குட்டி ரொம்ப சிரமப்படுதுப்பா வீட்டுல. ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க. சரி. ஒரு மானுக்குட்டி இருக்கீங்களே, இன்னொரு மானுக்குட்டிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்களே. சரி. இந்த மானுக்குட்டியை பிடிச்சிட்டீங்க. ஆனா இந்த மானுக்குட்டி பிடிச்சு வச்சுக்கல. வேற எந்த மானுக்குட்டி மேலே நான் ஆசைப்படவே மாட்டேன். மூஞ்சில தான் எழுதி ஒட்டிருக்கீங்க. என்னன்னு? வேற மானுக்குட்டி மேல உங்க மூஞ்சில தான் எழுதி ஒட்டிருக்குது. அடுத்தவங்களுக்கு ஆசைப்படுவேன் அப்படின்னு. நான் எதுக்கு ஆசைப்படுறேன்? எப்படி ஆசைப்படுறேன்? எது? தொழில பொறுமைதான் முக்கியம். என்னுடைய மன வந்தது வாயை திறந்தாலே போய் திணை புனத்தினில் உள்ளே சென்றது. வாயை திறந்தா போய் யாரு நானா? நீங்க தான் போய் பேசுறீங்க. என்னுடைய மன வந்தது திணை புனத்தினில் உள்ளே சென்றது. அதை கொடுத்து விட்டாள் அது மகிழ்ச்சியமா, தர மறுத்து விட்டாள் அது இகழ்ச்சியமா. அது ஓடி வந்த மாடி மாடு தேடி வந்த வேலை. என்னுடைய மாடு வந்தது திணை புனத்தினில் உள்ளே சென்றது. மறுபடியும் சொல்றேன், அழகான மான். என்னங்க? அந்த மான்குட்டி மேல பாசம் வச்சிருக்க மாதிரியே நடிக்கிறீங்க. இது உங்க நடிப்பை பார்த்து மயங்குற ஆளு அந்த மான்குட்டி கிடையாது. புரியுதா? நடிக்கிறனா இல்ல உண்மை பேசுற அப்படிங்கிறது நான் விரும்பக்கூடிய அந்த மான்குட்டிக்கு தெரியும். அது அதான் உங்களுக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன். வண்டே புழக்க எது? அப்படி சொல்றாங்க. மாராய வெண்ணிலாவே. ஓஹோ.
கிராமத்துல பாக்குறேன் இங்க மிகப்பெரிய வரப்ப டீ கப்பு போட்டு அதனாலதான் இவ்வளவு நேரம் இல்லைன்னா 9:50 ஆரம்பிச்சது. ஆமா, உண்மைதான். முடிச்சிருப்போம். முடிச்சிருப்போம். தான் பண்றோம். உண்மை இருந்த உண்மையாதான் உண்மைதான் 9:50 சொல்லி போட்டான். உண்மைதான் மற்றவங்க சீக்கிரம் முடிச்சிருப்பான். ஹல் காயாத கானகத்தே இருந்துட்டு இந்த மாலை மாத்திரை பார்த்து போனீங்கன்னா இன்னும் இதோட சிறப்புதான். கண்டிப்பா போக மாட்டாங்க. இந்த பாட்டுக்காக இல்ல, மாலை முருகனும் வள்ளியும் மாலை மாத்திரை பார்த்தா அதோட இன்னும் சிறப்பு. பல்லுலகமானா இது புல் மேயக்கூடிய மணல் புள்ளி மேவாதமா
கடல் அலையை போல கலைந்து போக நேருமா என் அன்பே அன்பே என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா கொடி அசைந்தாட பந்தலொன்று வேண்டுமா என்ன மிரட்டுறீங்க ஓவரா என்ன அவர் வரமாட்டாப்ல ஏதோ டீல் பண்ணிருக்காங்க. அவர் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அவர் கெட்டு போறலாமா உங்களுக்கு கெட்டு போறலாமா ஏதோ டீல் பண்ணிருக்காங்க 2 வயதுல. காசு கொடுத்தறே நீ வரக்கூடாது. ஓ மண்டிய பொறந்துறோம். என்னம்மா அண்ணா சிரிக்கல என்ன பண்ண வர முடியாது. என்னம்மா வந்து ஒரு மான் தூக்கி தேடி வரலையா அம்மா உன்னை தான் என்ன எதுக்கு கேட்டுனாங்க உள்ள வர உட்கார்ந்திருந்தேன். உன்னை என்ன தேடினாரா உன்னை யாரோ நீ உள்ளதான் உட்கார்ந்திருப்ப. சாமி கும்பிடுறா. நீ பண்றதுக்கெல்லாம் உள்ளதான் உட்கார்ந்திருப்ப. ஹலோ அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை பாட வந்தேன் தேயவா அழகான பழனி மலை ஆண்டவா
உலகம் ஆண்டவனே நீங்களே இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வயானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. இந்தவா முருகனே வந்து நம்மள்ட்ட கேட்டா என்ன வரணும்னு கேட்டா என்ன கேட்கணும்? ஏப்பா தப்பா கேட்கறேன்? என்ன தப்பா கேட்கறேன்? ஏன் கோவப்படுறீங்க? சரி போ. அம்மா உங்களுக்கு வர வேண்டுமா? சொல்லுங்கப்பா நீங்க. என்னப்பா? என்ன தப்பா எல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் தப்பா வரேன்னு தான் நினைப்பாங்க. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. வள்ளி என்னுடைய வாகனம் வருவது காத்துக் கொண்டு இருக்கிறது. வர வேண்டுமா வேண்டாமா? வாகனம் வண்டி போடுறது. இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வயானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க அது வேண்டும். யாருமா இடையில அம்மையாக்கார சுப்பிரமணி? அதானே வாத்தியாரே. ஏங்க, இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்தால் சமைக்கும் வேலையை சுப்பிரமணியர் தான் பார்க்கிறேன். சிறப்பு. இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த இந்த ஊர் கிராம பொதுமக்கள் அனைவரும் நோய் நொடியில் நங்கே மொழி ஒரு வார்த்தை கேளுங்க. நிறைந்த செல்வமும் நோய் நொடி இல்லாத வாழும் நிறைந்த செல்வம் பெற்று நீடுகால் வாழ்வார்கள். அப்படியே அகட்டும் பரந்தை தந்தோம் உலகட்டு மங்கள